ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தரின் சத்தம் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. இந்த நாளில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, இந்த காரியம் செய்ய யோசனை. வசன ஆதாரம் 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் முழுவதும் உள்ள காரியத்தை தியானிக்க போகிறோம். இந்த ஒரு அதிகாரத்தில் முடிவாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று. அது எந்த காரியம் என்று அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தீர்களானால் தெரியும். ஆகாஸ் ராஜாவின் மகன் எசேக்கியேல். இந்த எசேக்கியேல் ராஜா 25 வயதில் அரசனானான். 29 வருடம் அரசாண்டான். அவனுடைய தாயின் பெயர் அபியாள். நல்ல அருமையான பெயர், நல்ல அருமையான தாய். தகப்பன் ஒரு மாதிரியாக இருந்தாலும் தாய் அவனை நல்ல முறையில் வளர்த்தாள் என்று சொல்ல முடியும். அவன் தாவீதை மாடலாக கொண்டு கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தவன். தாவீதுனுக்கு இருந்த பக்தி வைராக்கியத்தை இவன் மாடலாக எடுத்துக்கொண்டான். அந்த நாட்களில் ஆண்டவர் தாவீதின் மூலமாக தாவீதோட அரசாட்சி ஆசீர்வதித்தது போல் தன்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அவனை குறித்த சில காரியங்களை நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, சடுதியாக தேசத்துக்கு ஒரு காரியத்தை செய்யும்படியான யோசனை அவனுக்கு வந்தது. அவன் முதலாக செய்த காரியம், ஆண்டவர்னு சொல்கிற பல காரியங்களை செய்கிறது இருக்கட்டும்பா, மார்த்தாக்கிட்ட தான் சொன்னார், நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று தானே. இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் சொல்லப்படுகிற இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தை அவன் காதில் ஆண்டவர் போட்டிருக்கிறார். அதற்கு இணையான வார்த்தைகளை அவன் தேவனையும் தேவனுடைய ஊழியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் அவன் நம்பினான். அவர்கள் மூலமாக சொன்னப்பட்ட வார்த்தையை தன் வாழ்க்கையில் முக்கியப்படுத்தினான். அதனால தான் அவன் முதலாக ஆட்சி செய்ய துவங்கி அன்றைக்கே முதல் கையெழுத்தை எதுக்கு போட்டான்னா, ஆலயத்தை முதல்ல சரி பண்ணுங்க, பூட்டி கிடக்கிற ஆலயத்தை திறந்து விடுங்கள் என்று சொல்லி அவங்க அப்பா பூட்டி போட்டார். என்ன ஒரு வெறித்தனம்! பூட்டி போட்டுட்டு எருசலேம் முழுக்க அந்த ஆலயத்திலும் கூட விக்கிரகங்களாக கொண்டு வந்து அருவருப்புகளான சிலைகளை கொண்டு வந்து வச்சு ஆராதிக்க துவங்கிட்டார். ஆனால் இவரோ, இந்த எசேக்கியா ராஜா அருமையான ஒரு ராஜா. எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் அநேக காரியங்களை செய்தவர். ஒரு கட்டத்தில் அவர் செய்த செயல்களை தான் நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கு நாம் சடுதியாக அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இந்த காரியத்தை செய்யும்படி. அந்த காரியத்தை செய்தார். ஆலயத்தை முதல்ல சரி பண்ணணும், ஜனங்களை கர்த்தரை ஆயத்தப்படுத்தணும், ஆசாரிகளை ஆயத்தப்படுத்தணும், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக பலிகளும் தூபங்களும் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இவனுக்கு ஒரு சடுதியான ஒரு யோசனை உண்டானது. நாடு ஆசீர்வதிக்கப்படணும்னா அதுதான் வழி. இன்றைக்கெல்லாம் இந்த அகோரிகள் கூட்டங்கள் கும்பமேளாவுக்கு 28 லட்சம் பேர் அதில் பங்கு பெற்றதாக சொல்லப்படுகிறது. நிர்வாண கோலத்தில் அத்தனை பேரும் அப்புறம் நாடு எந்த பக்கத்தில் உருப்படுறதுக்கு அது வழி. தேவனுடைய கோபத்தை அவர்கள் கூட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல முடியும். ஒருவர் எழுதுகிறார், யூடியூப்பில் ஒரு செய்தி வந்தது. அதை என்ன சொல்கிறார்னா, நான் எந்த மதவாதிகளையும் குறையாக சொல்லவில்லை, அது அவங்க நம்பிக்கை, அவங்க இஷ்டம்.
ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அவர்கள் அதிகமாக குஜராத்திலும் யூபி மாநிலத்திலும் துன்புறுத்தியபடியினால இன்றைக்கு அவஸ்தைப்படுகிறார்கள் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னால் சரியா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் மனுஷன் விதைச்சதான் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இவர் ஆலயத்தின் கதவை திறந்தான். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவனோட போஜனம் பண்ணேன், அவன் என்னோட போஜனம் பண்ண. ஆண்டவருடைய அந்யோன்ய ஐக்கியங்கள் உருவாகும், வளரும். ஆலயத்தை பூட்டி போட்டாச்சுன்னா எசேக்கியேல் தன்னுடைய நாட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்தலத்தை பூட்டி வச்சுருக்காங்க. அது பொக்கிஷ ஸ்தலம். ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே வர வேண்டும். ஒன்று, அவன் ஆலயத்தை திறந்தான். அன்றைக்கு வேணால் அது ஆலயமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு நாமே ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய இதய கதவை திறக்கணும். ஆண்டோட பிரசன்னத்துக்கு, அவருடைய ஆளுகைக்கு, அவருடைய வழிநடத்துதலுக்கு, அவருடைய நீதிக்கு, அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்முடைய இதய கதவை திறந்து கொடுக்கிறவர்களாக இருக்கு என்பதை காட்டுகிறார். ஆலயத்தின் கதவை திறந்தான். எத்தனை முறமோ அவர் தட்டிக்கிட்டே இருக்க, வாசலில் நின்றவர் தட்டுகிறார், சுருக்கத்தின் குரல் கேட்பாய், உன்னோடு உறவு கொள்ள விரும்புகிற தேவன், அவருக்கு உன் வாழ்க்கையில் முதலிடம் கொடு. இரண்டாவது, ஆலயத்தை பழுது பார்த்தான். பழுது பார்க்கிறதற்கு அரசாட்சிக்கு வந்த அந்த முதல் மாதத்திலேயே அந்த காரியத்தை செய்ய துவங்கினான். ஆலயத்தை பழுது பார்த்தான். நீ பழுது பார்க்குற ஒரு நிலைமை, ஆலயத்தை பூட்டி போட்டதுனால தேசத்துக்கு திகைப்பு வந்தது, பழிச்சொல் வந்தது, பழிப்பு வந்தது, பட்டயம் வந்தது, சிறை வந்தது என்று சொல்லி அவனை அறிக்கையிடுகிறான். ஆகவே லேவியரெல்லாம் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணுறாரு, அவங்களுக்கு உணர்த்துறாரு, நடந்த காரியங்கள்லாம் சொல்கிறார். இதெல்லாம் பழைய வாழ்க்கை, பழைய மனுஷனுடைய பழைய வாழ்க்கையை தான் அது குறிக்கிறதா இருக்கிறது. பொல்லாததை செய்கிறது, ஆண்டவரை விட்டு விலகி போகிறது, முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாக திரும்பி ஆண்டவருக்கு முதுகு காட்டிக்கிட்டு போகிறது, ஆலயத்துக்கு முதுகு காட்டுறது. ஆலயத்து பக்கமே தலை வச்சு படுக்கிறதில்ல. எந்த பக்கம் ஆலயம் இருக்கோ அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை, தவறான ஒரு நிலைமையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கும் ஆலயம் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. நாமே ஆலயம். நம்முடைய வாழ்வு மலர, நன்றாக இருக்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, ஆண்டவருக்கு மகிமையான சுத்திகரிப்பை பெற்று பழுதற்ற வாழ்க்கை செய்கிறவளாக இருக்கணும்னு சொன்னால் ஜெப ஆலயம்னு ஊருக்கு வச்சுருக்கிறாரு. அதுதான் திருச்சபை. அந்த திருச்சபையை கனப்படுத்தணும். ஒவ்வொரு ஐக்கியத்திலும் சும்மா உட்கார்ந்துட்டு வந்தாலும் ஒரு ஆசீர்வாதத்தை, உணர்வையும் பலனையும் கொடுக்கிறார். சும்மா உட்காந்துட்டு வந்தாலும் ஆண்டவருடைய கரம் அங்கே நடத்தும். பழைய வாழ்க்கைக்கு அடையாளமாகத்தான் அங்கே செய்கிறத பார்க்குறோம். மூன்றாவது, அந்த இடத்துல தூபங்காட்டுறதை மறந்துட்டாங்க, விளக்கு ஏற்றி வைக்க மறந்துட்டாங்க, கதவை பூட்டி போட்டாங்க. இப்படிப்பட்ட செயல்களெல்லாம் பின்மாற்றமான பலி செலுத்தினது கிடையாது. அங்கே தூபங்காட்டவில்லை, விளக்குகள் எரிய வைக்கலை, கதவு பூட்டி கிடக்குது. எப்படி இருக்கும்? உங்களுடைய ஆண்டவருக்கும் திருச்சபைக்கும் உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். திருச்சபை நீங்கள் கனப்படுத்தினாதான் உங்களுடைய வாழ்க்கை மலரும். ஏதோ விருந்தாளி மாதிரி உட்காந்துட்டு கையை காட்டிட்டு இருக்கிறவங்களாம் குறை கண்டுபிடிச்சிட்டு வந்த நிலைமை இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே தங்குவதற்கோ வருவதற்கோ வழி இல்லாமல் போகும், வளருவதற்கு வழி இல்லாமல் போகும். பழுது பார்க்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இருந்தது. 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உடன்படிக்கை பண்ண என் மனதில் நிர்ணயித்து கொண்டேன். எல்லா ஜனங்களையும் கொண்டு கூட்டி, லேவியர் ஆசாரியர்களாக ஒன்று கூட்டி அவர்களோடு கூட சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்துட்டு அப்புறமா அந்த வேலையில் இறங்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்தாராம். அதுபோல் எல்லாரோடும்
அவர்கள் எல்லாரும் வரவழைத்து எல்லாரோட ஒரு உடன்படிக்கை செய்தார். அப்போ மக்களோடு உடன்படிக்கை செய்து அந்த வேலையவே ஆரம்பித்தார், ஆலயத்தை பழுது பார்க்குற வேலையை. அந்த நேரத்தில் இழந்து போய் கிடக்கிற, அதாவது சோர்ந்து போயிருக்கிற ஆசாரியர்களை அவர் திடப்படுத்துகிறத பார்க்கிறோம். என் குமாரரே 11ஆம் வசனத்தில், இப்பொழுது அசதியாக இராதேயுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படிக்கு அவர் முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூவம் காட்டுகிறவனுமா இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டாரே. நேற்று சார்லஸ் பாடும்பொழுது நல்ல அருமையான ஒரு பாட்டு பாடு. நம்ம ஆசாரியர்களாக ராஜாக்களாக அவர் முத்திரையிட்டு பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டிருக்கிறார். இது அந்த காலத்தில் மட்டும்தான் இல்லை, அந்த காலத்தில் ஜனங்கள் தூரமாக பழி செலுத்திட்டு போயிடுவாங்க. எல்லா வேலையும் ஆசாரியனை பார்த்தா இன்றைக்கி உங்களே ஆசாரியன் ஆக்கிட்டார். நீங்கள் பழி செலுத்தும் ஆசாரியன், நீங்கள் ஆலயத்தை கவனிக்கிற ஆசாரியன், பணிவிட செய்கிற ஆசாரியன், அது மட்டுமல்ல ஆண்டவர் துதி சோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆசாரியன். உங்கள் வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த ஆசாரிகளை உற்சாகப்படுத்தின உடனே ஒரு 14 பேர் எழுப்பி வந்தாங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த 14 பேர் அசதியாக இருந்தவங்க தான். அந்த வேலையவே விட்டு ஆசாரிய வேலையை விட்டு வேறு வேலை செய்ய துவங்கிட்டாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாகாத்தும் யோவேலும் கீசும் அசரியாவும் யோவாகும் ஏதேனும் சிம்ரியும் ஏயலும் சகரியாவும் மத்தனியாவும் எகியேலும் சிமேயும் செமாயாவும் உசியேலும் ஆகிய இந்த 14 பேர் லேவி குடும்பத்திலிருந்து எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை செப்பனிடும்படிக்கு எழும்பி வந்தாங்கன்னா பிரகாரம் அந்த மண்டபத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு 8 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் உள்ளே இருக்கிற ஆலயத்தை க்ளீன் பண்ணி சுத்திகரித்து அங்கேருந்து அருவருப்பான சிலைகள்லாம் தூக்கி போட்டு கேதரம் ஆற்று கொண்டு போய் எல்லாத்தையும் சுட்டு எல்லாம் காலி பண்ணி போட்டு அவங்க அப்பா செய்த அக்கிரம செயல்கள், ஆகான அரசாலும் போது தம்முடைய பாதகத்தினால் எரித்து போடப்பட்ட சகல பனிமுட்டுகளையும் அவன் என்ன பண்ணிட்டா, சகல ஆலயத்தில் இருந்த பனிமுட்டுகள்லாம் தூக்கி உடச்சி நொறுக்கி தூக்கி போட்டான். அதை மறுபடியும் அதை பாலிஷ் பண்ணி அதெல்லாம் சரிப்படுத்தி கொண்டு வைத்தார்கள். வச்சுட்டு அங்கே ஒரு பலி செலுத்த சொன்னார். என்ன பலி தெரியுமா? பாவ நிவாரண பலி. ஆகாஷ் அரசாண்ட எத்தனை வருஷம் அரசாண்டானோ அத்தனை வருஷமும் ஆகாஷ் அரசாண்ட வருஷங்களெல்லாம் 16 வருஷமாக ஆலயம் பூட்டப்பட்ட நிலையில் தான் இருந்தது. 16 வருஷங்களாக யாரும் தேவனை தேடவில்லை. அவங்க வீட்டில் மனப்புழுக்கம் கொண்டவர்கள் வீட்டில் தேடிக்கொண்டிருந்தாங்க. ஆலயத்துக்கு போய் தேடின ஒரு சரித்திரம் அங்கே சொல்லப்படவில்லை. எல்லோரும் விக்கிரகத்தை தான். ஏன்னா தலைவனே வழியாக போகிறானோ வழியாக தானே மக்கள் போவாங்க. தலைவன் ஒரு பிரதிஷ்டை உள்ள, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட, ஒரு வைராக்கியம் உள்ள, ஆண்டவர் கேட்ட ஒரு வாழ்க்கை செய்கிறவனாக இருந்தால் மக்களும் முடிச்சுவாங்க. எசேக்கியா ராஜா தாவீதின் வழியை பின்பற்றுகிறவனாக இருந்து தாவீதை மாதிரியாக கொண்டு தாவீதை போல ஆண்டவர் பிரியமானதை செய்ய, அவர் பார்வைக்கு பிரியமானதை செய்ய அவன் வந்தான். ஏனென்ற பாவம் செஞ்சு அழுக்காக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்துக்காகவும் புதுசாக ராஜ்யம் பெற்றிருக்கிற அந்த ராஜ்யம் பரிசுத்தமாக்கப்படணும். ஆண்டவருடைய ஆலயம் பரிசுத்தமாக்கப்படணும். யூத கோத்திரம் பரிசுத்தமாக்கப்படணும். அதுக்காக அங்கே 7 காளைகளையும் 8 ஆட்டுக்கடாக்களையும் 7 வெள்ளாட்டுக்கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக செலுத்தினான்னு சொல்லியிருக்கிறது. பாவ நிவாரண பலிக்கான ஆடுகளெல்லாம் கொண்டு வந்து அந்த மாடுகளை கொண்டு வரும்போது அவைகள் மேல் தங்கள் கைகளை வைத்தார்கள். மூப்பர்கள் வச்சாங்க. நாங்கள் காரணம் இல்லையா, எல்லா பாவத்தையும் மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் பாவங்களை அறிக்கிட்டு இந்த பாவ நிவாரண பலி செலுத்தும் போது இயேசு கிறிஸ்துவைத்தான் அங்கே நினைக்க வேண்டியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, நம்முடைய வீட்டின் மக்களை சுத்திகரிக்கிறது, நம்முடைய வீட்டில் உள்ளவர்களை, சபையில் உள்ளவர்களை
அவரை தேடுகிறவர்களை, அவரை விசுவாசிக்கிறவர்களை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நிலைநிறுத்துகிறது. அங்கே பலி செலுத்துகிற ஒரு அனுபவத்தையும் பார்க்கிறோம். காத்து நாத்தான் அவர்கள் கற்பித்த வார்த்தையின்படியே அவங்க செஞ்சாங்களாம். இந்த எசேக்கியேல் ராஜா செய்த காரியம் என்னென்னா, இப்போ அதிகமாக பைபிளில் படிப்பான் போல் இருக்கு. காத்து சொன்ன வார்த்தை, காத்து தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, அப்புறம் பாடல் கூட அவன் சொல்லும் பொழுது ஆசாப் கர்த்தருடைய தரிசனத்தில் உத்தமனாய் ஞான திருஷ்டிக்காரனாக இருந்த ஆசாப் அவன் பாடிய பாடலை தான் அந்த ஆராதனையில் கூட பாடுறாங்க. அபிஷேகம் நிறைந்த பாட்டாக இருக்கணும், ஆவிக்குரியவன் எழுதிய பாட்டாக இருக்கணும், கருத்துள்ள பாடலாக இருக்கணும் என்று சொல்லி அந்த பாடலை பாடுறாங்க. தாவீது இசைத்த உண்டாக்கிய கருவிகளை அங்கே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அந்த கருவிகளை கொண்டு இசைத்து பாட்டு பாடி பலி செலுத்துகிறாங்கன்னு பார்க்குறோம். அங்கே கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துகிறான், பலியை முக்கியப்படுத்துகிறான். பாவத்தை மன்னிக்கும் பாவ நிவாரண பலியை அவன் முக்கியப்படுத்துகிறான். ராஜ்யத்தின் மேலே பாவம் இருக்கக்கூடாது, இந்த ஆலயத்தின் மேலே பாவம் இருக்கக்கூடாது, என்னுடைய அடுத்த அவன் சொல்லுகிற காரியங்களை யூதா கோத்திரத்து மேலே எந்த பாவமும் இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க எல்லாம் அழுக்காயிட்டாங்க. எல்லாம் அழுக்கு நீக்கும்படிக்கு இப்போது கூட இயேசு கிறிஸ்து ரத்தம் எல்லா மனுஷனுடைய பாவங்களை நீக்கி அவனை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாக இருக்கிறார். அவரிடத்தில் வருவோர் தான் இல்லை, ஆண்டவரை நாடி தேடி வருகிற யாராக இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் அவ்விதமாக செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் பின்பு பலியெல்லாம் செலுத்தி ஆண்டவருக்கு ஒரு துதியை செலுத்தினாங்க. பலியெல்லாம் செலுத்தி துதியை செலுத்தி சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தி 2 பலி செலுத்துகிறாங்க. சர்வாங்க தகன பலி செலுத்துகிறாங்க, பாவ நிவாரண பலி செலுத்துகிறாங்க. இது இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பாவ நிவர்த்தி அவர் தான் கொடுக்க முடியும். அதனால தான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்றாங்க. ஆசாரியர் அந்த காரியத்தை செய்யணும். கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. அத்தனை ஆடுகளையும் அடித்து உரித்து மாடுகள்லாம் உரித்து செய்கிறது கஷ்டமாக தான் இருந்தது. இப்பொழுது மக்களை பலி செலுத்தும்படிக்கு அனுமதிக்கிறான். ஆசாப் துதி கீதங்களை பாடி இசைகளை வாசித்து தாவீது உண்டாக்கிய கருவினாலே அவர்கள் இசைகளை வாசித்து சந்தோஷப்பட்டு பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. 29ஆம் வசனத்தில் பலியிட்டு தீர்ந்தபோது ராஜாவும் அவனோடு இருந்த அனைவரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொண்ட பின்பு ஜனங்கள் மக்களை இப்பொழுது நீங்கள் பலி செலுத்த விருப்பப்பட்டவங்க பலி செலுத்தலாம், இஷ்டமுள்ளவர்கள் எல்லாரும் தகன பலிகளை செலுத்த வந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு அடையாளம் தான் தகன பலி. அங்கே ஸ்தோத்திர பலியை செலுத்தினாங்களாம். தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தினாங்க. இஷ்டமுள்ள யாவரும் செலுத்தினாங்க. எல்லாரும் ஆண்டவர் பக்கத்தில் வந்தாங்க. தூரமாக போயிட்டாங்க. பயந்து போய் கிடந்தவங்கெல்லாம் இப்பொழுது ஆண்டவர் பக்கமாக வந்து இந்த பலி தான் ஆண்டவர் பிதாவாகிய தேவனுக்கு அருகாமையில் கொண்டு நிறுத்தும். முன்னே நீங்கள் தூரமாக இருந்தீர்கள், கிறிஸ்து இயேசுவினாலே நீங்கள் சமீபமாய் வந்திருக்கிறீர்கள். துரோகிகளும் விரோதிகளுமாக இருந்தீர்கள். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அவருடைய பிள்ளைகளாக, பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டவர்களாக, அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாறி போகிறீர்கள். எங்களை நேசிக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ ஆண்டவரை விட்டு எவ்வளோ தூரம் போயிருந்தாலும், இந்த யூத மக்கள் போனது போல நீங்களும் போயிருந்தால் கூட இப்போது கிருபையின் காலத்தில் உங்களுக்கு ஒரு போக்கை உண்டாக்கி வச்சிருக்கிறார். புது ஜீவனமான மார்க்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நானே பிதாவினிடத்தில் போகிறதுக்கு வழியாக இருக்கிறேன், வாசலாக இருக்கிறேன். ஒருவன் என் வழியாக உட்பிரவேசித்தால் அந்த பிதாவினிடத்தில் போகலாம். அவன் உள்ளும் புறம் நல்ல மேய்ச்சல் இந்த உலகத்திலையும் காணலான்னு சொல்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை நாயகனாக இருக்க உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கணும். அவங்க ஸ்தோத்திர பலியும் செலுத்தினாங்க, அவங்க தகன பலியையும் செலுத்தினாங்க. தகன பலி என்பது உங்களை அர்ப்பணமுள்ள ஒரு வாழ்க்கை. அர்ப்பணமுள்ள ஒரு வாழ்க்கை தான் தகன பலி.
ஆண்டவருக்கு பலி செலுத்தி அந்த பலி கணக்கு பார்க்கும்போது நிறைய சொல்கிற அங்கே செலுத்திருக்காங்க. காளைகள் கொண்டு வந்தாங்களாம், 60 காளைகளை கொண்டு வந்தாங்களாம், நிறையா செலுத்தியிருக்கிறாங்க. 100 ஆடுகளை கொண்டு வந்திருக்காங்க, 200 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்திருக்காங்க, 600 காளைகளை கொண்டு வந்திருக்காங்க, 3000 ஆடு. இதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணி பலிபீடத்தில் ஏற்றப்பட்டது. அந்த மிகுதியாக இருக்கிற இந்த வேலையை, கர்த்தருடைய வேலையை, ஆலயத்தின் வேலையை செய்ய ஆள் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ பேர் ஊழியத்தில் வந்து பங்கு பெற்று செய்கிறதற்கு நிறைய பேர் எழுப்பியிருக்காங்க. முழு சரீரம் ஆண்டோட சபைன்னு சொல்லியிருக்கு. இந்த சபைக்கு அவரே ஆளுகை செய்கிற ஆண்டவராக இருக்கிறாரு, பிரதான மேய்ப்பராக இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறாரு. பல வேலைகள் இருக்குது. ஒரு சபைன்னா சும்மா ஒரு ஆள் நடத்த முடியாது. அநேகர் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கான ஒரு கூட்டு ஐக்கியம்தான் திருச்சபைங்கிறது. அங்கே ஆசாரியர்கள் குறைவாக இருந்தாங்க. எத்தனை பேர்? 14 பேர் தான் எழும்பி வந்திருக்காங்க. உடனே லேவியர்கள் தங்களை பிரதிஷ்டை பண்ணி கொண்டு அவங்களுக்கு உதவி வேலை செய்கிறதுக்கு வந்தாங்களாம். அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? 34ஆம் வசனத்தில், லேவியர் ஆசாரியர்களை பார்க்கிலும் மன உற்சாகமாக இருந்தார்கள். லேவியர் உதவி செய்தது இல்லாமல் ஆசாரியர்களுக்கு இருக்கிற உற்சாகத்தை விட லேவியர்களுக்கு அதிக உற்சாகம் இருந்தது. லேவியர்கள் யார்? அந்த லேவி வம்சத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது தான் ஆசாரியர்கள். நம்ம சொல்ல சபையில் முழு நேர ஊழியர், பாதி நேர ஊழியர்ன்றோம். அதுபோல் ஊழியர்களால் செய்ய முடியாத பல காரியங்களை, வேலைகளை சபையின் வளர்ச்சிக்காக, சபை பலனடைவதற்காக, ஜெபம் நடத்துவதற்காக, துதி நடத்துவதற்காக, அங்கே ஸ்தோத்திர பலி இடுவதற்காக, தகன பலிகளை இட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதற்காக ஒரு கூட்டத்தை உருவாக்க உதவி வேலை ஆட்கள் தேவை, சபைக்கு தேவை. அங்கே மிகுதியாக இருந்தது. அந்த காரியங்களை செய்வதற்கு ஆசாரியர்களாக இயலவில்லை என்று தெரிந்தவுடனே உதவிக்கு லேவியர்கள் வந்தது போல் நீங்களும் ஆண்டவர் ஆராதித்து விட்டு அப்படியே செருப்பு மாட்டிட்டு போயிடக்கூடாது. ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்தரின்னு சொன்ன உடனே செருப்பு மாட்ட ஆரம்பிச்சிடறான். அப்படியே போயிடக்கூடாது. அது வாழ்க்கையின் அழகில் வளர்ச்சிக்கும் வழி இல்லை. அறிந்து உதவி செய்ய வந்தாங்க. அப்படி இன்றைக்கி திருச்சபைகள் வளர்ச்சிக்கு காரணம் மற்றவருடைய உதவி தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதிக்கும் வாழ்க்கை, ஊழியம் செய்யும் வாழ்க்கை, இந்த ரெண்டும் சரியாக இருக்கணும். இவ்விதமாக திட்டம் பண்ணி யார் யாருக்கு உதவி வேலை, யார் யார் ஆசாரியை, யார் யார் எந்தெந்த வேலை, காலையும் மாலையும் விளக்கேற்றி வைக்கிறது, பலி செலுத்துறது, தூபம் காட்டுறது, இந்த வேலைகளுக்கெல்லாம் ஆட்களை ஏற்படுத்தி அவன் ஆலய பணிகளை சீராக செய்தான். இந்த யோசனை அவனுக்கு சடுதியாக உண்டாயிட்டான். முதல்ல அரசாட்சிக்கு வந்தவுடன் நான் இதை செய்வேன். எவ்வளோ வெறி கொண்டு இருந்திருப்பான் பாருங்க. அரசனாக்குன முதல் நாள் அவன் கையெழுத்து போட்டது ஆலய பணிகள். ஆலயத்தை திறந்தான். எனக்கு அன்பான சகோதரனே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நாட்டை ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியுமா? உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ராஜா. உங்களை ராஜாக்களை, ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கிற உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யணுமே. பிரித்தெடுத்திருக்கிறார் இல்லையா? ஆவிக்குரிய ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அந்த வேலையை சீராக செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அன்று எசேக்கியா ராஜா ஏற்பட்ட இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியில் ஏற்பட்டு உடனே செய்தார். இன்றைக்கி அப்படி ஒரு யோசனை உங்களுக்கு வரட்டுமே. ஆண்டவரோடு நெருக்கமாக வந்து ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிறவர்களாகவும் ஆண்டவருடைய ஊழியத்தில் பங்குள்ளவர்களாகவும் ஆக்கிக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் விளைந்த ஆசீர்வாதங்களை நாம் தொடர்ந்து நாளைக்கும் பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அருமையான பிதாவே, வார்த்தை கேட்ட உடைய மக்களை ஆசீர்வதியும். ஒரு அர்ப்பணமுள்ள வாழ்க்கை செய்ய, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை செய்ய, துதியின் வாழ்க்கை செய்ய, ஜெபிக்கிற வாழ்க்கை செய்ய, ஆண்டவரே அநேகர் நம்முடைய சமூகத்தில் வழி நடத்துகிற உதவி பணிகளை செய்கிற வாழ்க்கை செய்ய வார்த்தை கேட்ட மக்களை ஆசீர்வதிங்க. கேட்க போகிறவர்களே ஆசீர்வதியும்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.